ஹாய் எல்லாருக்கும். ஸோ நான் எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு ஒரு சிம்பிள் மேக்கப் பண்ண போகிறேன். இது வந்து மேக்கப்னே சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து ஃபேஸில் இருக்க அந்த அஹ், என்ன சொல்கிறது, அன்ஈவனாக இருக்கிறது எல்லாத்தையும் ஈவன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்ட போகுது. அது பண்ணாலே நம்ம ஃபேஸ் அழகாயிடும். நான் எங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே பண்ணி விடுவேன். ஸோ இங்கே வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வெட்டிங் டே வேறு, 35th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதனால் நான் அவங்களுக்கு மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் டோனர் போட்டேன். டோனர் ஒன்றும் இல்லை, ரோஸ் வாட்டர் தான். ரோஸ் வாட்டர் வாங்கி நான் அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு அதை ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை போட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண விட்டு தொடச்சிருவேன். இது வந்து நெக்ஸ்ட்டு விட்டமின் சி சீரம். இது அதை போட்டால் ஒரு சின்ன ஒரு லூஸ் லூஸ் ஆகும் ஸ்கின்னு, அப்புறம் கொஞ்சம் க்ளோ ஆகும். உங்களுக்கு அடுத்த மேக்கப் அடுத்த ப்ராடக்ட் போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த விட்டமின் சி சீரம். என் பையனை மடியில் உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே வச்சுக்க ஆள் இல்லை, யாராவது ஒருத்தர் வச்சு தான் ஆகணும். அதனால தான் நாங்கள் வெளியவும் எங்கேயும் போகிறதில்ல. அவன் இருக்கிறதுனால அவன் ரொம்ப சின்ன குழந்த. ஸோ 5 months தான் ஆகுது அவனுக்கு. வெளியே ரொம்ப கோல்டாக இருக்குன்னு எங்கேயும் போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டேன் அவங்களுக்கு. இது வந்து விட்டமின் இ மாய்ஸ்சரைசர், பாடி ஷாப்து. அது போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் கரெக்டர் போட்டேன். இதுதான் ரொம்ப மெயின் ஸ்டெப். இதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் மேக்கப். இதில் வந்து நான் ஆரஞ்சு கலரும் இந்த ப்ரௌன் கலரும் கலந்து எங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த ஸ்கின்ல அந்த கருப்பாக வந்திருக்குல்ல அதெல்லாம் மறையணுமோ அங்கெல்லாம் ஓரளவுக்கு மறைச்சேன். அதையும் ரொம்ப மறைக்கல, அதையும் கொஞ்சம் பட்டும் படாமல். அது ஆக்சுவலாக நீங்கள் அவசரமாக பண்ணும்போதே அப்படி தான் வரும். அந்த மாதிரி நான் கிட கிட கடன்னு கொஞ்சம் மறைச்சிட்டு அதுக்கு மேலே அவங்க ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகுற லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 கலரில் எந்த எந்த டோன் அவங்க ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகுதோ அதை போட்டு கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமாவே அவங்க ஸ்கின்ல அவங்க ஃபேஸில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபவுண்டேஷன் போடுவேன். இது நான் மேக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த ஃபுல் இது வந்தது. நான் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து நான் அந்த ஆரஞ்சும் லெஃப்டில் வந்து சென்டரில் இருக்க கலரும் யூஸ் பண்ணுவேன், இல்லை ஃபஸ்ட்டில் இருக்க கலர் எது வேணாலும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃபேஸ் நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலர் இருக்கும். இந்த ஊர்க்காரங்க மாதிரி ஃபுல்லாக வெள்ளையாக இருக்காது, இல்லை ஃபுல்லாக கருப்பாக இருக்காது. அப்படி ஃபுல்லாக கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் அழகாக இருக்கும். பட் எனக்கு ஆக்சுவலி மேக்கப் போடாமல் தான் பிடிக்கும். பட் போடுறதா இருந்தால் நான் கொஞ்சம் ஈவன் பண்ணிட்டு போடுறதுக்காக இந்த கரெக்டர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவங்க நெத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கரெக்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு அந்த கருப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் தேய்க்காமல், அதான் நான் சொல்லிகிட்ருக்கேன், போட்டு தேய்க்கக்கூடாது, டேப் பண்ணணும். டேப் பண்ணி எல்லா இடத்தையும் கவர் பண்ணணும். மேலே போடுறோம். நல்லா இந்த ஃபவுண்டேஷன் போடுற ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். அங்கங்கே திட்டு திட்டாக நிற்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்காக தான், அதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் மாய்ஸ்சரைசரே நம்ம போடுறது. ஸோ நல்லா ஈவனாக ஈஸியாக ஸ்மூத்தாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஐப்ரோஸ். ஸோ ஐப்ரோஸ் கூட அவங்களுக்கு ஆல்ரெடி நல்லா பெருசாக இருக்குது, திக்காக இருக்குது. நான் சும்மா அதை வந்து நீட் தான் பண்ணுறேன். எதுவுமே வந்து ஒருத்தரோட ஃபீச்சர்ஸை விட அதிகமாகவோ கம்மியாகவோ நம்ம காட்டாமல் அந்த ஃபீச்சர்ஸையே நீட் பண்ணி விட்டால் போதும். நம்ம தலை கலைஞ்சிருந்தா அதை எப்படி நம்ம சீவுறோமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நீட் பண்ணி விட்டால் போதும். முடியை வெட்டவோ இல்லை முடியை வளர்க்கவோ வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஐ ஷேடோ தான். ஸோ நான் கீழே கார்னரில் தேர்ட் ரோவில் கீழே கார்னரில் இருந்த அதுவும் சென்டரில் இருக்கிறதும் போடுறேன், நடுவில் இருக்கிறதையும் போடுறேன். ஃபஸ்ட்டு டார்க் கலரை ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு மேலே ஐலிட் மேலே மட்டும் லைட் கலரை வந்து போடுறேன். இது ஒரு சிம்பிள் லுக் தான். இது வந்து மேக்கப் லுக்கானே எனக்கு தெரியாது.
இது வந்து எனக்கு இப்படி போட்டால் நல்லா இருக்கும்னு தோன்றதை நான் போடுறேன் அவங்களுக்கு. நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன், இருந்தாலுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்காது. ஸோ இருக்கிறதுல நம்மளால என்ன பண்ண முடியுமோ நான் நீட்டாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஷ் தான். இது கூட லைட்டாக போடணும், அப்படியே போட்டு பிங்க் கலரில் ரெண்டு பக்கமும் பண்ணிடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு எதுவும் தெரியக்கூடாது, எனக்கும் அதான் பிடிக்கும். மேக்கப் நார்மலாகவே ஜென்ரலாகவே யாராக இருந்தாலும் இப்படி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஓவராக நமக்கு அந்த கலர்ஸ் தெரியக்கூடாது, பட் ரொம்ப சட்டிலாக உள்ள நம்ம ஸ்கின்னோடவே அது இருக்கிற மாதிரி நம்ம அதை போட்டுக்கணும். இது வந்து பிங்க் கலர் ப்ளஷ், இது லாக்மிது, இது அதுதான் நான் அவங்களுக்கு போட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஐ ஷேடோ, சாரி ஹைலைட்டர், ப்ளஷ்ஷு, ஸோ அது மூணும் போடுறேன். அது ஃபஸ்ட் ஒன் வந்து அது பேர் எனக்கு மறந்துருச்சு, அது உங்கள் ஃபேஸை வந்து ஷேப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ்ஷு, தேர்ட் வந்து ஹைலைட்டர், அது கான்டர். அது ஸோ யா கான்டர் ப்ளஷ் ஹைலைட்டர். ஸோ கான்டர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, உங்களோட அந்த லிப்ஸோட எண்டு இருக்குல்ல, அங்கேருந்து கம்மி பண்ணுறதுக்காக, அந்த அங்கே இருக்க மசிலை வந்து கம்மி பண்ணுறதுக்காக அந்த கான்டோர் போடுவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட லுக்கு. நான் வந்து ஜடை போட்டிருக்கேன், ஆக்சுவலி இது ஃபைனல் கிடையாது. இந்த ஜடை எதுக்குன்னா வேவ்ஸ் வருன்றதுக்காக. இது ரொம்ப நேரம் நீங்கள் விட்டிங்கன்னா சூப்பராக செட் ஆகும். நாங்கள் அவ்வளோ நேரம் விட முடியல எங்களால், டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதான் கடைசியாக அவங்களுக்கு எல்லாம் பின்னி பூலாம் வச்சு, என்கிட்ட இருந்த பிளாஸ்டிக் பூலாம் வச்சு விட்டேன். உங்களுக்கு செம்மையாக சூட்டாக இருந்தது மேக்கப், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே க்ளோ ஆச்சு சைட்லலாம். நிறைய இப்பயும் தெரியுது ஃபேஸில், பட் இருந்தாலும் ஒரு ஈவனாக அவங்களுக்கு அழகாக இருந்தது. ஸோ இதான் அவங்களோட சாரீ. இந்த சாரீ வந்து பனானா ஃபைபர் காட்டன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் நான் காஜு கத்லி பண்ணுறதுக்கு கீழே வந்துட்டேன். அவங்கள உள்ளே அனுப்பிட்டு நான் வந்து ஒரு கப் முந்திரி பருப்பை வந்துட்டு பல்ஸ் பண்ணி நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதை சீவ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஈஸி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக, அவங்களுக்கு பிடிக்கும் இந்த ஸ்வீட். அதனால நான் இன்னைக்கு இதை செஞ்சு கொடுக்கலான்னு டக்குன்னு செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு டயர்டாக தான் இருந்தது. கப் சுகர், ஒரு கப் முந்திரிக்கு 1/2 கப் சுகர், 1/4 கப் தண்ணி, இதை போட்டு உங்களுக்கு ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கம்பி பதம், சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அது வர வரைக்கும் உங்களுக்கு தண்ணியில் நல்லா நீங்கள் கொஞ்சம் கலந்து விடணும்.
பண்ணி ஆறுனதும் எனக்கு இந்த அது என்ன சப்பாத்தி டோ மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான். இதை நல்லா நீங்கள் ஒரே அளவாக நீங்கள் வந்து இதை திரட்டிட்டு கட் பண்ணிக்க வேண்டியது தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிளாவோ போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகாது டைமண்ட் ஷேப் வரணுன்னா. ஏன்னா இந்த ரவுண்டில் டைமண்ட் ஷேப் போட்டால் நிறைய வேஸ்ட் ஆகும். ஒரு ஷேப்க்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டைமண்ட் ஷேப் போடணும். அதனால தான் நான் கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிகிட்ருக்கேன்.